இவள்கிட்ட கேட்கலாமா? கேட்டா எதுவும் தப்பா நினைச்சுப்பாளோ? என்ன சௌமி ஏதோ யோசிச்சுக்கிட்டே வர்ற மாதிரி இருக்கு? இல்லடி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன பாரு, பார்த்து சொல்லு. உண்மையுமே நீ எதையுமே யோசிக்கலையா? சோனி, என்னடா இவ இப்படி கேட்கறான்னு நினைக்காத. என்னால கேட்காமலும் இருக்க முடியல. இல்ல, கேட்போமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டே தான் வந்தேன். இருந்தாலும் நான் கேட்டுடுறேன். என்னடி கேளு. உனக்கு சிவான பிடிச்சிருக்காடி? ஏன்டி அப்படி கேட்குற? இல்ல, அந்த அண்ணன்ட்ட நீ நல்லா பேசினி, அதான் கேட்டேன். பிடிச்சிருக்கா? நீ எந்த விதத்தில் கேட்குறேன்னு எனக்கு புரியல. இல்லடி இல்லடி, நான் சாதாரணமா தான் கேட்டேன், வேற எந்த விதத்துலயும் கேட்கல. நீ எந்த விதத்தில் கேட்டாலும் எனக்கு தெரியாது சௌமி. ஆனால் நான் ஒரு ஃப்ரெண்டாக மட்டும்தான் அவங்களோட பேசினேன். ஃப்ரெண்டாக மட்டும்தான் எனக்கு அவங்கள பிடிக்கும். நீ நினைக்கிற அளவுக்கு இங்கே ஒன்றும் இல்லை. ப்ளீஸ் இனிமேல் இது மாதிரிலாம் யோசிக்காத. நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன். பாய். சோனி, சாரிடி, நான் எதுவும் தப்பாலாம் நினைக்கல. நான் என்னன்னு தான் கேட்டேன். நீ நினச்சது என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் நினச்சது ஒன்றே ஒன்று தான். அவங்க என்னோட ஃப்ரெண்ட், அவ்வளோதான். இனிமே ஏதாவது நினச்சிக்கிட்டு என்கிட்ட வந்து எதுவும் கேட்காத சௌமி. ஐயோ, இவள்கிட்ட நம்ம இதை கேட்டதுனால அவ இப்படி கோச்சிட்டு போறாளே. இதை நம்ம கேட்காம மனசோடயே வச்சிருந்துருக்கோம். சே, கோச்சிக்கிட்டு போறா. இவளை எப்படி நான் சமாதானம் பண்றது? நம்ம அவங்களோட கொஞ்சம் சிரிச்சு பேசினதுக்கே சௌமி இப்படி சொல்லிட்டாலே. இனிமே நம்ம அவங்களோட பேசவே கூடாது. எல்லாம் என்னோட தப்பு தான். அவங்க வந்து பேசுறாங்களேன்னு நானும் பேசிட்டேன். இப்போ அவளுக்கு அவங்க பேசுனது தப்பா தெரியல, நான் பேசுனது அவளுக்கு தப்பா தெரியுது. சே. என்ன வந்தது வராதமா இவ இப்படி உட்கார்ந்துருக்கா? ஏன் சோனி வந்தது வராதமா இப்படி உட்கார்ந்துருக்க? சோனி, என்னாச்சு சோனி? மூஞ்சி ஒரு மாதிரி வாட்டமா இருக்கு, என்னாச்சு? ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. நடந்து வந்தேன்ல, கொஞ்சம் டயர்டா இருக்கு, வேற எதுவும் இல்லை. சரி சரி, போய் மூஞ்சி களை கழுவிட்டு வா, அம்மா காப்பி போட்டு தரேன். சரிம்மா. சத்யா வந்துட்டாளா? அது அடம்தான், ஒண்ணும் பண்ண முடியல. அங்க போய் பாரு, நாளைக்கு லீவா, ஒரு ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கா. நாளைக்கு என்னம்மா லீவு? நாளைக்கு செவ்வாய்க்கிழமை தானே. செவ்வாய்க்கிழமை புதன்கிழமெல்லாம் ஒண்ணும் இல்லடி. நாளைக்கு 12ஆம் பிள்ளைகளுக்கு பரிச்சையா, அதனால 12ஆம் பிள்ளைகள் வர வேணாம்னு சொல்லிட்டாங்களாம். அதுக்கு தான் லீவு போல. ஓ, எக்ஸாம் லீவாம்மா? சரிம்மா சரிம்மா. சரி போ, வந்தவனே அப்படியே உட்காந்துருக்காம போய் மூஞ்சி கழுவிட்டு வா, காப்பி போட்டு தரேன். சரிம்மா, நீ போய் போடுமா, நான் போய் வாஷ் பண்ணிட்டு வரேன், போம்மா. ஒரு வேலை சொன்னோம்னா அதை மாட்டுன்னு பாக்குற பழக்கமே கிடையாது. ஒவ்வொரு தடவையும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். சரி, சத்யா என்ன பண்றான்னு போய் பார்க்கலாம். லீவ் விட்டாவே ஒரு ஆட்டம் ஆடுவாவ. ஹே, நாளைக்கு லீவே. ஹே ஹே, நாளைக்கு லீவே. இப்பவே அலப்பற தாங்க முடியல. சவுண்ட பத்தியா? ஹேய் சத்யா. ஏ ஜாலி ஜாலி ஜாலி, ஏ ஜாலி ஜாலி ஜாலி, நாளைக்கு லீவு, நாளைக்கு லீவு. போதுண்டி சத்யா, இறங்கு. பெட்டெல்லாம் மண்ணாகுது பாரு. சோனி, எங்களுக்கு நாளைக்கு லீவு தெரியுமா? ஐயா, ஜாலி ஜாலி ஜாலி. பெட்டை நாரடிக்காம நீ கீழே இறங்கு. நான் வந்ததுமே அம்மா என்கிட்ட சொல்லிடுச்சு. நான் சொல்லலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ளே அம்மாவே சொல்லிடுச்சா? இப்ப யார் சொன்னா என்ன? ஒரு நாள் லீவுக்கா இந்த ஆட்டம் ஆடுற? ஒரு நாள் லீவா இருந்தாலும் ஒரு ஹோம்ஒர்க் கூட கொடுக்காம லீவு விட்டா எவ்வளவு ஜாலியா இருக்கும் தெரியும். ஐயோ போதுமா, ஒரு நாள் லீவுக்கே இந்த ஆட்டம் ஆடுற நீ? சோனி, லீவ் விட்டதுனால நாங்க வெளியில போறதுக்கு பிளான் பண்ணிருக்கோமே. லீவ் விட்டா படிக்க மாட்டியா? வெளியில போறேன்னு சொல்லிட்டு இருக்க. போடி பைத்தியம், ஒரு நாள் லீவு விட்டுருக்காங்க, அதை என்ஜாய் பண்ணாம படிக்க சொல்றியா? அன்னைக்கும் நானும் பூமாரியும் ஒரு பிளான் பண்ணிருக்கோம். சரி, அப்படி எங்க போறீங்க? அம்மாட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லு, நான் சொல்றேன். சொல்லுடி. நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணு, நான் சொல்றத அம்மாட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லு, நான் சொல்றேன். சரிடி, சொல்ல மாட்டேன், சொல்லு. நம்ம பூமாரி தோட்டத்துக்கு பக்கத்துலயே ஒரு தோப்பு வீடுன்னு ஒண்ணு இருக்கு பாத்தியா, அந்த வீட்டுக்கு போறோம். என்னடி சொல்ற? அங்கயா? அது பேய் வீடுன்னடி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்படிதான் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அங்க போய் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. நானும் பூமாரியும் நாளைக்கு போறோம், நீ வரியா? ஐயோ, எனக்கு நாளைக்கு காலேஜ் இருக்கு. இருந்தாலும் எனக்கு அங்க வரவும் பயமா இருக்கேடி. ஒரு நாள் தானே லீவ் போட்டு வாப்பா, போவோம். ஐயோ, அங்கயா?